கொட்டுத விடுதலை புலி என்ன கேட்கிறார் என்ன எனக்கு விளங்கல என்ன நாங்க அஹிம்சையா போராடினா சார் ஏச்சுமா தேகிவா முறைப்பாடு சார் நேற்று கொடுத்து சார் எல்லாம் ஹோம் பண்ணக்கூடாது சார் நாங்கள் தற்காலிகமாக போய் மாற்றிட பார்த்து கொண்டு மாட்டோம் சார் நீங்கள் கடமை நீங்கள் நீக்கலாம் உங்களுக்கு அதிகாரம் சார் வாகனம் இருக்கு சார் சார் ஆக்கள் வேட்டும் மறைக்கவே மாட்டோம் ஒருத்தரையும் மறைக்க மாட்டோம் சார் மட்டும் என்னோட சும்மா ஆக்டிங் எக்கோ காணோம் வெளியே அடி போகுது முடிஞ்சு போயிருக்க அதுல இருந்து ரெண்டு போல பண்ணிட்டு போறோம் ஓகே வந்தா தவிசாளர் போறாரு வீடியோ ஃபுட்டேஜ் இருக்கு கேட்கிறார் நான் மக்களுக்காக குப்பை எனக்கு இங்க பிரச்சனை இல்லை குப்பைக்கா போறேன் இந்த இதுல இருந்து 200 மீட்டர்ல இருக்கு என்ன கேட்கிறார் கொட்டுத விடுதலை புலி என்ன கேட்கிறார் என்ன எனக்கு விளங்கல என்ன நாங்க அஹிம்சையா போராடினா சார் என்ன சார் சொல்லுங்க என்னன்னு சொல்லுங்க சார் அப்படி அப்படி சொல்ல கதை கேளுமா சார் ராஜகாரிய மம தன்னவா சார் ஓம் சார் சரி இல்ல சரி மச்சான் அங்க முறைப்பாடு போடுவோம் இல்ல சார் அவரும் எஸ்கோவும் 10 தேதி வரை அதுவும் எங்களுக்கு தெரியுமா நாங்கள் வந்து இந்த பிரச்சனைக்கு தான் சரி 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 இப்பதான் சரி நாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறோம் நீங்க நில்லுங்க கொஞ்சம் பேர் அடிச்சு போட்டாங்க உங்களுக்கு இவர் ஒரு விஷயம் சொல்றாரு நேத்து போராட்டத்துல வச்சு எஸ்பி மாத்தையோட நான் கேக்குறேன் அவர் சொல்றாரு என்னடா ஒரு முறைப்பாட சரி கலபலட்ட அப்பி கம்ப்ளைண்ட் தாண்ட புழுவன் ஏதி பிரச்சனை இல்ல பெரிய பெரிய கெனியன புழுவன் எல்லாம் முடியும் நிகம் பாரவலிந்தல அப்பி ரெண்டு කරලා වැඩ இதுல நீங்கள் நான் சொல்றேன்னா குப்பை வராம நீங்க கொஞ்சம் பேர் நாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறோம்டா லோயரையும் கூட்டிங்கன்னா போகணும் அவன் 4 பேரை கொண்டு போயாச்சு நாங்க போறோம் நீங்க ஹரி ඒස් මහත්තයා ගාවට යන්න පුළුවන්. හරි සර් හරි සර් කම්ප්ලේන්ට් එක දාලා හරි. කට්ටිය ගාවට ගිහලා කතා කරලා මේ විසඳා ගන්න පුළුවන්. අනවශ්‍ය ප්‍රශ්නයක්. හරි හරි. வணக்கம். நாங்கள் அரியாலை பிரதேச 90-96 கமக்கார அமைப்பினுடைய தலைவரும் அரியாலை 90-96 உடைய மக்களும் இங்கே கூடியிருக்கின்றோம். இன்று அதிகாலை நல்லூர் பிரதேச சபைக்கு சொந்தமான வாகனம் டிப்பர் வாகனம் திண்ம கழிவுகளை கொண்டு வந்து இங்கே கொட்ட முற்பட்டுகின்ற போது எங்களுடைய மக்கள் மிகவும் ஜனநாயக ரீதியில் அந்த வாகனத்தினை மறித்து இங்கே கொட்ட வேண்டாமென தெரிவித்து கொண்டிருந்தார்கள். இந்த நிலைமையில் நேற்று ஆளுநருக்கு நாங்கள் 3 வகையான முறைப்பாடை கொடுத்திருந்தோம். அதில் ஒரு முறைப்பாடு யாழ்ப்பாணத்தில் பிரபல சுற்றுலா விடுதியான வலம்புரி கிரீன்கிராஸ் ஹோட்டலினுடைய திண்ம கழிவுகள், அதுவும் உக்க முடியாத பொலித்தீன் போத்தல்கள், பம்பசுகள், இது போன்ற உக்க முடியாத கழிவுகளை இங்கே ஒரு காணியை வாங்கி வந்து அந்த காணிக்கில் அதிக அளவில் முற்றுமுழுதாக கொட்டுகிறார். அதனை விட உணவு கழிவு கழிவு நீர்களை மலக்கழிவு உட்பட 1 நாளுக்கு 3 பவுசர் என்ற அடிப்படையில் கொண்டு வந்து கொட்டுகின்றார்கள். இது தொடர்பாக நேற்று ஆளுநருக்கு நாங்கள் முறைப்பாடை கொடுத்திருந்தோம். இந்த நிலைமை இன்று அந்த கழிவு பவுசர் வருகை தந்திருந்த போது வீதியோரமாக அந்த தனியாருடைய காணியின் முன்னால் வீதியோரமாக சில இளைஞர்கள் இருந்து அந்த வாகனம் உள்ளே சென்று விட்டது. இது பறிக்க வேண்டாம் என அவர் கூறிக்கொண்டிருந்த நிலைமையில் யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்தினுடைய ஆக்டிங் எச்கோவாக இருக்கின்ற பொறுப்பதிகாரி சில அதிகாரிகளுடன் வருகை தந்து இளைஞருக்கு கடுமையாக தாக்கி
கடுமையாக தாக்கி இப்பொழுது கைது செய்து கொண்டு சென்றிருக்கிறார்கள். இந்த நாட்டில் ஜனநாயக நாடு என்று சொல்கிறார்கள். இந்த நாட்டில் ஜனநாயகம் எவ்வாறு இருக்கின்றது என்பதை போலீஸ் திணைக்களம் காட்டுகிறது. அதுவும் குறிப்பாக இந்த சம்பவம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நிலைமை நான் அந்த இடத்துக்கு வருகை தந்தேன். நான் ஒரு கமக்கார அமைப்பினுடைய தலைவராக இருக்கிறேன். இந்த நிலைமையில் குறித்த ஆக்டிங் எச்கோ அவர்கள் என்னிடம் கேட்டார், நீ விடுதலை புலியா, நீ விடுதலை புலியா என்று, நீ பயங்கரவாதியா, உன்னை நான் அரச வேலையில் இருப்பவன், நான் உன்னை கொண்டு கைது செய்து வெளிவராத வகையில் உன்னை அடைக்க முடியும் என்று ஒரு அரச அதிகாரி கூறுகிறார்கள் என்றால், சுயாதீனமாக இயங்க வேண்டிய நீதித்துறை, போலீஸ் துறை, இந்த நாட்டினுடைய நிர்வாகத்துறைகள் இவ்வாறு எங்கள் தமிழ் மக்கள் மீது ஜனநாயக ரீதியில் தங்களுடைய அடிப்படை தேவைகளுக்காக இந்த குப்பைமேடு வருவதனால் பல பிரச்சனைகள் வருவது முன்னரே கூறியிருந்தோம். அதனுடைய அடிப்படை தேவையை கருதி மாற்றிடம் ஒன்றை நேற்று தவிசாளர் அவர்கள் உத்தரவாதம் தந்திருந்தார். அதுவரை மாற்றிடத்தை பார்ப்பதாகவும் அதுவரை நிறுத்துவதாகவும் கூறியிருந்தார். ஆனால் இந்த நிலைமை தான் இவ்வாறு தாக்கப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். எனவே நாங்கள் இந்த அச்சுறுத்தலுக்கும் கைதலுக்கும் பயப்பட போவதில்லை. மக்கள் ஒன்று திரண்டிருக்கின்றார்கள். இந்த போராட்டம் இதுக்கு ஒரு தீர்வு வரை தொடரும். எனவே அனைத்து மக்களையும் ஊடகவியலாளர்களையும் அன்பாக நாங்கள் அழைத்திருக்கின்றோம். இதுக்கு முழுமையான ஆதரவை தாருங்கள். கைது செய்யப்பட்டவர்கள் முற்றுமுழுதாக இலங்கையினுடைய சிவில் பாதுகாப்பு நடைமுறைக்கு அப்பால், குற்றவியல் நடைமுறைகளுக்கு அப்பால் பிழையான முறையில் கைது செய்யப்பட்டு இருக்கின்றார்கள் என்பதை இங்கே வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம். இதுக்கு எதிராக மக்கள் ஒன்றுதலை வேணும் அன்புடன் கேட்டு நிற்கின்றோம். சம்பவம் என்னன்னு சொல்லி சொன்னா, ஆளுநர் அலுவலகத்துக்கு முன்னால வச்சு நேரடியாக அதே போலீஸ் அதிகாரி வந்து எனக்கும் இன்றைக்கு கைது செய்யப்பட்ட ஒரு அண்ணாவராளுக்கு நேரடியாக மிரட்டல் விடுத்திருந்தார். நீங்கள் எந்த இடம் என்று கேட்டிருந்தார். நாங்கள் எங்கள் இடத்தை கூறின போது அந்த இடம் தானா என்று எச்சரிக்கை செய்யும் வகையில் நேற்று மிரட்டல் விடுத்திருந்தார். அந்த மிரட்டலுக்கு ஏற்ப ஒருவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கின்றார். உண்மைக்கும் இதை நாங்கள் திரும்பவும் சொல்கிறோம். நேற்று இவ்வளவு தூரம் போராட்டம் நடத்தியும் இன்றைக்கு வேண்டுமென்றே இந்த பிரதேச சபை இந்த அடக்குமுறையை போலீசாருடன் சேர்ந்து செய்திருக்கின்றது. நிச்சயம் இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். இது தொடர்பாக ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை அனைத்து பேரும் அரசு அதிகாரிகள் மட்டத்தில் செய்ய வேண்டும் என்றதை நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். நேற்றைய தினம் இந்த திண்மக் கழிவுகளை இந்த அரியாலை காரியமரங்கு பகுதியிலே வைத்து தரம் பிரிப்பதற்கான எதிரான பாரிய போராட்டம் ஒன்று நடைபெற்றிருந்தது. அதன் எதிரொலியாக இன்று அதை அந்த தவிசாளர் சபை உட்பட ஒரு வன்மையாக நேற்று மக்களுடைய அவ்வளவு கருத்துக்கு மீறி இன்று அந்த கழிவுகளை இந்த பகுதிக்கு அனுப்பியிருக்கின்றார்கள். அதனை மறைக்க வந்த இளைஞர்கள் இன்று கிரீன் கிராஸ் ஹோட்டலுக்குள்ளும் கழிவுநீர் கொட்டுற பவுசர் வந்திருந்தது. இரண்டையும் தடுத்த போது எங்களுடைய மக்கள் அந்த இடத்திலே தாக்கப்பட்டு போலீசாரினால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இவர்களுடைய இந்த ஒரு விளைச்சித்தனமான ஒரு எதேர்ச்சிய போக்கானது உண்மையிலே இந்த மக்கள் ஜனநாயக முறையிலே போராடுவதற்கு தகுதியில்லாத மக்களாக ஆக்கப்படுகிறார்கள் என்பதை இந்த இடத்திலே வன்மையான கண்டனமாக தெரிவித்துக் கொள்கிறோம். இதற்கான நீதியை இந்த அரசு கட்டாயமாக இந்த மக்களுக்கு பெற்றுக் கொடுக்க வேண்டும். இல்லையில் இந்த அரசாங்கம் மீது மக்கள் நம்பிக்கை இழக்க வேண்டிய ஒரு சூழலில் இந்த ஒரு கிராமம், ஒரு அடிப்படை பாமர மக்கள் தங்களுடைய உரிமையை ஒரு ஜனநாயக முறையில் கேட்கின்ற போது அதற்கான எதிராக இப்படி ஒரு பாரிய அச்சுறுத்தல்கள் விடப்படுவது இந்த நாட்டிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு பாரிய அச்சுறுத்தலாக கருதப்படுகிறது. உடனடியாக இந்த கைது செய்யப்பட்ட இளைஞர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும். அதற்கான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் இந்த நிமிடத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்பதை மிகவும் வன்மையாக கண்டிக்கின்றோம்.